ஊக்குவிக்கும் விதமாக புதிய தலைமுறை அறக்கட்டளை மற்றும் தமிழக சிறு தொழில் பயிற்சி நிலையம் சார்பில் தொழில் பயிற்சி மற்றும் சிறு தொழில் கண்காட்சி சென்னை கிண்டி அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியை தென்கொரிய தூதரக அதிகாரி கியூன் சு கிம் தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் தையல், மூலிகை தயாரிப்புகள், அழகு நிலையம், பேப்பர் கப் தயாரிப்பு, காளான் வளர்ப்பு, ஓவியம் வரைதல் ஆகியவை குறித்து பயிற்சி மற்றும் தகவல்கள் அளிக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தொழில் பயிற்சி தொடர்பான கருத்தரங்கு, தொழில் தொடங்க கடன் வழங்கும் வங்கிகள் பற்றி தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன. வணிக வாய்ப்புகள், சந்தைப்படுத்தும் முறை பற்றிய கருத்தரங்குகள் நாளை நடக்கவிருக்கிறது. இந்த தொழில் பயிற்சி மற்றும் கருத்தரங்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் தொழில் முனைவோர் கனவை நனவாக்க உதவும் என்று அரசு தொழில் பயிற்சி நிலைய முதல்வர் வல்சகுமார் தெரிவித்தார். மாணவர்களுடைய அனைத்து தரப்பினரையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி, அதாவது சுயதொழில் எப்படி, ஏன்னா சுயதொழில் எல்லாருக்கும் தொடங்கணும்னு ஆர்வம் இருக்கும். பட் அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு உள்ளது யாருக்குமே தெரியாது. அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன சலுகைகள் இருக்கிறது அப்படின்னு உள்ள கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆரம்பத்துலேருந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கிறதுலேருந்து அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அனைத்து விளக்கங்களும் இங்கே அனுப்பப்படுகிறது. ஸோ இதை அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா சுயதொழில் அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 70-75% அவங்களுக்கு ஒரு கேப்பபிள் ஆயிரம்.